ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Samayal. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் தான். நம்ம எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய முட்டையை வச்சு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். முட்டை வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் முட்டையில் இந்த மாதிரி விரிசல் இருந்ததுன்னா நம்ம வேக வைக்கும்போது எல்லாமே வெளியில் தண்ணி ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்க என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் எடுத்திருக்க முட்டையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல கிராக் விழுந்திருக்கு. இந்த பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நான் இந்த முட்டையை உள்ளே சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்த உடனேயே கொஞ்சமாக வினிகரும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக வினிகர் சேர்த்து வேக வைக்கும்போது முட்டையில் விரிசல் இருந்தாலுமே முட்டை வெளியில் வராது, நல்லா சூப்பராக வெந்து வரும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. ஆறுனதுக்கு அப்புறமா நான் உரிச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கிராக் விழுந்திருக்கு. பட் முட்டை வெளியில் வரவே இல்லை. எவ்வளோ சூப்பராக உரிக்க வருது பாருங்கள். நம்ம வீட்டில் வேக வச்ச முட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா அதோட ஓடு உரிக்கும் போது முட்டையோட ஓடு நமக்கு சரியாகவே உரிக்க வராது, அங்கங்கே ஒட்டிக்கும். அது மட்டும் இல்லாமல் சில சமயத்தில் முட்டையோட சேர்த்து பிஞ்சிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் முட்டையோட ஓடு நமக்கு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு கலண்டுட்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முட்டையை நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனேவே தண்ணியில் போட்டு வேக வைக்கக்கூடாது. இதை நம்ம கொஞ்ச நேரம் வெளியில் வச்சோன்னா முட்டை ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த முட்டையை நான் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுருந்தேன். இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. நம்ம முட்டையை இதில் சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக உப்பும் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு எலுமிச்சைப்பழமும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் முட்டை நமக்கு நல்லா வெந்திருக்கும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த சுடு தண்ணியிலே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு நீங்கள் நார்மல் வாட்டர் பிடிச்சி வச்சுருங்க. அதுக்கப்புறமா முட்டை ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் உரித்து பார்த்தீங்கன்னா முட்டையோட தோல் ரொம்ப ஈஸியாக உரிக்க வரும். முட்டை ஓடு நல்லா முட்டையிலே ஒட்டிக்கும் பார்த்தீங்களா? நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இனி இருக்காது. முட்டை ஓடு நல்லா லூஸாக இருக்கும். நம்ம ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில சமயங்களில் முட்டையை உடைக்கும் போது இந்த மாதிரி கீழே கொட்டிடும். அப்படி இல்லைன்னா நம்ம முட்டையை கை தவறி கீழே போட்டுட்டாலும் முட்டையோட ஸ்மெல் நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் போகவே போகாது. அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா டக்குன்னு உப்பு எடுத்து முட்டை மேலே இந்த மாதிரி ஃபுல்லாக தூவி விட்டுருங்க. இந்த உப்பு இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடும். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். முட்டையோட ஸ்மெல் சுத்தமாக வராது. அடுத்து நம்ம தண்ணி போட்டு லைட்டாக தொடச்சி விட்டுட்டோன்னா முட்டை கொட்டின தடமே இல்லாத மாதிரி ஆகிடும். நிறைய பேருக்கு உடச்சி ஊற்றுன முட்டை குழம்பு ரொம்ப பிடிக்கும். முட்டையை நம்ம அவிச்சிட்டு குழம்புல சேர்க்குறத விட இந்த மாதிரி உடச்சி ஊற்றணுன்னா அதோட மசாலா ஃப்ளேவர்ஸ் எல்லாமே முட்டையில் நல்லா இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி முட்டை குழம்புலலாம் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றும் போது டக்குன்னு வித்தின் செகண்ட் ஊற்றிடணும். அப்போ தான் முட்டை நமக்கு முழுசாக இருக்கும். நம்ம டைம் எடுத்து ஊற்றணுன்னா முட்டை அங்கங்கே பிரிஞ்சு போயிடும். அப்புறம் நமக்கு பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது. முட்டையை நீங்கள் டைரெக்டாக குழம்புல உடச்சி ஊற்றாமல் முன்னாடியே இந்த மாதிரி ஒரு பவுலில் உடச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம முன்னாடியே பவுலில் உடச்சி வச்சுக்கிட்டோன்னா குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம இந்த முட்டையை எடுத்து டக்குன்னு குழம்புல ஊற்றிடலாம். நமக்கு டைம் எடுக்காது. ஸோ நமக்கு முட்டையும் பிரிஞ்சு போகாது, நல்லா முழுசாகவே இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி விட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆம்லேட் போடுறதுக்கு பொரியல் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி முட்டையை உடைக்கும் போது பார்த்திங்கன்னா முட்டையோட ஓடும் நமக்கு ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக அதுக்குள்ளேயே விழுந்துடும். இதை நம்ம ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை கை வச்சோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் இது நமக்கு வரவே வராது. நழுவி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சின்ன பீசஸாக இருக்க முட்டை ஓட நம்ம ஸ்பூனோ விரலோ யூஸ் பண்ணாமல் எந்த டென்ஷனும் இல்லாமல் ஒரே செகண்டில் ரொம்ப கூலாக எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் கையில் வச்சுருக்க முட்டை ஓட வச்சே எவ்வளோ சின்ன பீஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஈஸியாக எடுத்துடலாம். லைட்டாக இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுத்திங்கனாலே போதும், ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்துடும். இந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் முக்கியமாக இன்னொரு விஷயமும் கண்டிப்பாக செஞ்சாகணும். என்னென்னா இந்த முட்டையோட நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் இந்த முட்டைக்குள்ளே விடணும். கழுவாமல் உள்ளே விடாதீங்க.
உங்களுக்கு வந்து இந்த மாதிரி முட்டை கூட உள்ளே விட்டு எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இன்னொரு ஒரு ஈஸியான மெத்தட் கூட இருக்குது. உங்களோட விரலை இந்த மாதிரி நல்லா தண்ணியில் நனைச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து உள்ளே விட்டு எடுத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக எடுக்க வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து கேக் செய்யும்போது இல்லை ஒரு சில ரெசிபி செய்யும்போது முட்டையிலேருந்து மஞ்சள் கருவை மட்டும் தனியாக பிரித்து எடுப்போம். அதாவது நமக்கு வந்து வெள்ளைக்கரு மட்டும் தேவைப்படும், மஞ்சக்கரு வந்து வேணான்னும் போது நம்ம வந்து தனியாக பிரிப்போம். ஸோ இந்த மாதிரி தனியாக பிரிக்கிறது வந்து நிறைய பேருக்கு ஒரு சிரமமான வேலையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த கஷ்டமும் இல்லாமல் எந்த வித பதட்டமும் இல்லாமல் ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் ரொம்ப நீட்டாக இதை நம்ம தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, முட்டையை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வெளியில் கண்டிப்பாக ஒரு 5லேருந்து 6 மணி நேரத்துக்கு வச்சுருக்கணும். இல்லை நீங்கள் வந்து முட்டையை ஃப்ரிட்ஜில் வைக்கவே இல்லை, எப்போவுமே வெளியிலே தான் இருக்குன்னா ரொம்ப நல்லது. நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக இதை பிரித்து எடுத்துடலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து முட்டையை எடுத்துகிட்டு நீங்கள் உடனே இந்த மெத்தடை ட்ரை பண்ணிங்கன்னா இது வந்து கண்டிப்பாக வராது. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி தான். இந்த ஜல்லிக்கரண்டியை இந்த பவுல் மேலே நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போது இந்த முட்டையை நான் இந்த கரண்டி மேலே உடச்சி விட்டுடுறேன். இந்த கரண்டியை வந்து நீங்கள் லைட்டாக ஆட்டுனீங்கனாலே போதும். இந்த வெள்ளைக்கரு வந்து இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வடிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டே இருக்க பாருங்கள். ஸோ இந்த பவுலில் நமக்கு வெள்ளைக்கரு எல்லாமே தனியாக கலெக்ட் ஆகிடும். கரண்டியில் மஞ்சள் கரு மட்டும் இருக்கும். இதையே நான் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த முட்டையில் உடனே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து முட்டையை எடுத்து உடைக்கும் போது பார்த்திங்கன்னா அதோட வெள்ளைக்கரும் நல்ல டைட்டாக ஜெல் மாதிரி இருக்கும். அது வந்து இந்த ஜல்லிக்கரண்டி வழியாக நமக்கு வந்து சரியாக வெளியில் வராது. ஆனால் வெளியில் இருக்க முட்டை வந்து ஒரு மாதிரி நீர்த்து போன மாதிரி இருக்கும் அதோட வெள்ளைக்கரும். ஸோ அதை வந்து இந்த ஜல்லிக்கரண்டி வழியாக நம்ம ஈஸியாக தனியாக பிரித்து எடுத்துடலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணி முட்டையை பிரிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இதை விட ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் இருக்குது. ஆனால் நான் இப்போ செஞ்சு காட்ட போகிறதுல உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாத கையாலேயே வந்து ரொம்ப ஈஸியாக பிரிக்கலாம். மஞ்சக்கருவோ வெள்ளைக்கருவோ ஒன்றோட ஒன்று உங்களுக்கு கொஞ்சம் கூட மிக்ஸே ஆகாது. முட்டையை வந்து ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து முட்டையை உடச்சி வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த முட்டை பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக கையாலேயே எடுக்கலாம். லைட்டாக மஞ்சள் கருவை பிடிச்சு அப்படியே நீங்கள் எடுத்தாலே போதும். ஆனால் இதுக்கு மேலே இருக்கிற ஒரு சின்னதாக ஒரு லேயர் இருக்கும் மெல்லிசா, அந்த லேயர் வந்து உடஞ்சிடாத அளவுக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுங்க. நான் எடுத்து காட்டும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. முட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சுருந்து இதே மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுக்கு எடுக்க வராது. ஏன்னா வெளியில் இருந்த முட்டை வந்து கொஞ்சம் நீர்த்து போன மாதிரி இருக்கும். ஃப்ரிட்ஜில் இருந்த முட்டை வந்து உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் உங்களுக்கு ஈஸியாக எடுக்கலாம். ஆனால் வெளியில் வச்சுருந்த முட்டையில் இது எடுக்க வராது. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு உடனேவே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சால் தான் வரும். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மஞ்சள் கருவும் வெள்ளைக்கருவும் கொஞ்சம் கூட ஒன்றோட ஒன்று கலக்கவே இல்லை, நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரிச்சுட்டு கேக்குக்கோ இல்லை மற்ற ரெசிபீஸ்க்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெள்ளைக்கருவையும் மஞ்சக்கருவையும் பிரிக்கிறதுக்கு ஆன்லைனில் உங்களுக்கு வந்து நிறைய டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது எதுவுமே நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி ஈஸியாக கையாலேயே பிரித்து எடுத்துடலாம். இந்த டிப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இந்த மாதிரி முட்டை எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலேயே வச்சு ரொம்ப நாளைக்கு எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனேவே எல்லாத்தையும் கழுவிட்டு நல்லா தொடச்சி வச்சுருங்க. முட்டை எல்லாமே தண்ணி இல்லாமல் நல்லா காஞ்சிருக்கணும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா இது மேலே நம்ம கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நான் வந்து முட்டை வைக்க போகிற டப்பாவில் இந்த மாதிரி கொஞ்சமாக அரிசி எடுத்திருக்கேன். இப்போது இந்த முட்டையை அதோட கூர்மையான பகுதி கீழே வர மாதிரி நம்ம வைக்கணும். முட்டையோட ஒரு பகுதி மட்டும் கொஞ்சம் கூர்மையாக இருக்கும். அந்த பகுதியை நம்ம அடியில் வச்சுட்டோன்னா முட்டை வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நான் வந்து வெளியிலேயே வைக்கிறதுனால இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு வைக்கிறேன். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறீங்க அப்படின்னா எண்ணெய் அப்ளை பண்ண வேண்டியதில்லை. முட்டையை நல்லா கழுவி தொடச்சிட்டு அதோட கூர்மையான பகுதி கீழே வர மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா முட்டை ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இங்கே நான் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இந்த ஜாரை யூஸ் பண்ண இந்த பிளேடில் இருக்க ஷார்ப்னஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். இந்த பிளேடை ரொம்ப ஈஸியாக எப்படி ஷார்ப் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். இருக்க ஷார்ப்னஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். இந்த பிளேடை ரொம்ப ஈஸியாக எப்படி ஷார்ப் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். இங்கே நான் வந்து முட்டை ஓடி எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவி காய வச்சு எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம்.
இந்த முட்டையோட நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது அதில் இருக்க பிளேட்ஸ் எல்லாமே நல்ல ஷார்ப்பாகிடும். இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த முட்டை ஓட்டோட பவுடரை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பவுடர் பண்ண முட்டை ஓட வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை வச்சு ஒரு சூப்பரான டிப் பார்க்கலாம். இங்கே நான் வந்து பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம எப்போவுமே குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற சோடா தான். ஆப்பத்துக்கு இல்லை கேக்குக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த சோடா. இதிலிருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்தது வந்து வினிகர் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனேவே இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். இந்த மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த முட்டையோட 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம எண்ணெய் பிசுக்காக இருக்க பாத்திரங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இங்கே நான் வந்து ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல கருப்பு கருப்பாக இருக்குது பாருங்கள். இதோட பேக் சைடில் இந்த மாதிரி நல்ல எண்ணெய் படிச்சிருக்கு பாருங்கள். இதை வந்து நம்ம டிஷ்வாஷர் போட்டு எவ்வளோ தான் தேய்ச்சாலும் அந்தளவுக்கு க்ளீனாக வராது, நமக்கு கை தான் வலிக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை இது மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இந்த கடாயோட பேக் சைடில் ஒரு பக்கத்தில் மட்டும்தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வாஷ் பண்ணதுக்கப்புறமா நான் டிஃப்ரென்ஸ் காட்டணும்னு சொல்லிவிட்டு. இந்த பேஸ்ட் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லா ட்ரை ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு இதை நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். இதில் வந்து நான் பாத்திரம் கழுவுற லிக்விட் கூட சேர்க்கலை, சும்மா அப்படியே தான் தேய்ச்சி விடுறேன் பாருங்கள். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு எல்லாம் இல்லை, லைட்டாக தேய்ச்சாலே போதும். ஒட்டி இருக்க எண்ணெய் பிசுக்கு எல்லாமே ஈஸியாக போயிடும். இதை வந்து நான் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், முன்னாடி இந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம ரெடி பண்ண பேஸ்ட் வச்சு வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா க்ளீனாக வந்திருக்கு பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்னம்ஸில் இருந்து ரிவ்யூக்காக ஒரு ப்ராடக்ட் அனுப்பியிருந்தாங்க. இதில் என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஹென்னா பவுடர், அதாவது மருதாணி இலையோட பவுடர். இதை வந்து நம்ம கையில் மருதாணி போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து இதை ஹேர் பேக்காக போடுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணணுங்கிற டைரக்ஷன்ஸ் வந்து அதிலே சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இடியப்ப மாவு 500 கிராம் அளவுக்கு இருக்குது. இதில் வந்து நம்ம சுடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் இடியப்பம் பிழிஞ்சிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சாம்பார் பவுடர் வித்தவுட் ஃபெனல்னு போட்டிருக்கு. சோம்பு சேர்க்காம தான் இந்த பவுடர் வந்து அரைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பொருட்கள்லாம் இதில் சேர்த்து அரைச்சிருக்காங்கன்றதை அதிலே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ரோஸ் பெட்டல் பவுடர், பன்னீர் ரோஸில் பண்ண பவுடர். இது நீங்கள் வந்து அடிக்கடி ஃபேஸ் பேக்கெல்லாம் போடுவீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து லெமன் பவுடர், அதாவது லெமன் தோலை வச்சு செஞ்ச பவுடர். இது ஃபேஸ் பேக் போடுறதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஆவாரம் பூவோட பவுடர் ஒரு பேக்கெட் இருந்தது. இது வந்து கிட்டத்தட்ட 100 கிராம் அளவுக்கு இருக்கும். அடுத்தது வந்து ஆரஞ்சு பவுடர், அதாவது ஆரஞ்சு தோல் வச்சு செஞ்ச பவுடர். இது முன்னாடி நம்ம வந்து லெமன் தோல் வச்சு செஞ்ச பவுடர் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அரிசி உப்புமாவோட மிக்ஸ். இதிலே உப்புமாவுக்கு சேர்க்க வேண்டிய எல்லா பொருட்களுமே சேர்த்துருப்பாங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக ஆல்மண்ட் ஃபேஸ் பேக் ஒரு பேக்கெட் இருந்தது. இவங்களோட எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் தான். இவங்களோட பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா நல்ல தெர்மோகோல் பாக்ஸில் பக்காவாக வந்திருந்தது. இவங்க அனுப்பியிருந்த இடியப்பம் மாவு வச்சு நான் இடியப்பம் செஞ்சு பார்த்தேன். நல்ல பூவாக சாஃப்டாக சூப்பரான ஒயிட் கலரில் இடியப்பம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொதுவாகவே நம்ம வந்து ஆம்லேட் எல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா செஞ்ச உடனே வந்து சாப்பிட்டு முடிச்சிடணும், அப்போ தான் வந்து சாஃப்டாக இருக்கும். அதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுட்டாலும் கூட ரொம்ப ஹார்டாயிரும், சாப்பிடவே முடியாது. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற டிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, முட்டை பொரித்து எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி நம்ம இப்போ செஞ்ச மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷாக சாஃப்டாக இருக்கும். எப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே நீங்கள் ஆம்லேட் போடுறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் சேர்ப்பீங்களோ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து உப்பு மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இது கூடவே முட்டை வந்து நல்ல சாஃப்டாக வர்றதுக்காக நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா பால் தான். பால் வந்து அதிகமாகலாம் சேர்க்கக்கூடாது. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். இதையும் முட்டையோடு சேர்த்து நல்லா அடிச்சுட்டு நீங்கள் வந்து ஆம்லேட் போட்டுக்கலாம். முட்டையை வந்து அப்படியே பேனில் ஊற்றிடாமல் நான் இன்றைக்கி வந்து ஆடி எக்கோபேக்கோட பேக்கிங் அண்ட் குக்கிங் பேப்பர் தான் யூஸ் பண்ண போகிறேன்.
இதை யூஸ் பண்ணுறதுனால எண்ணெய் ஊற்றி தான் முட்டை பொரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதை வந்து உங்களுக்கு நான்ஸ்டிக், ஸோ நம்ம எண்ணெய் ஊற்றாமலே சூப்பராக வரும். நீங்கள் வந்து வெறும் பேன்லேயே ஊற்றி ஆம்லேட் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். எப்படி செஞ்சாலும் இது வந்து நல்ல சாஃப்டாக புசு புசுன்னு வரும். இந்த மாதிரி நம்ம வந்து நல்ல பால் ஊற்றி நல்லா அடிச்சுட்டு செய்கிற ஆம்லேட் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி நல்ல சாஃப்டாகவே இருக்கும். நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் செஞ்சு கொடுத்து அனுப்புறது மதியம் சாப்பிட்ற வரைக்குமே நல்ல சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பொதுவாகவே வீட்டில் முட்டை வந்து ஆம்லேட்டோ இல்லை ஹாஃப் பாயிலோ போடுவோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு ட்ரையாக இருக்கும், அப்படி இல்லைன்னா சாஃப்டாகவே இருக்காது. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம கல்லிலேருந்து எடுக்கும்போது லைட்டாக இந்த கல் மேலே தண்ணி தெளிச்சிட்டு எடுத்தோன்னா இந்த முட்டை வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு ட்ரை ஆகாமலும் இருக்கும். இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.